வெல்கம் டு சேலம் இன்டர்லாக் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா மேச்சர் டு மேட்டூர் போகிற ரோட்டில் ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதோட லேண்ட் ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்களா 8400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் ஏரியா இருக்குது. அதில் பார்த்தீங்களா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் பண்ணியிருக்கிறாரு. கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு கேட்டிருந்தார். இது கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெல்ட் பீம் போட்டு அந்த பெல்ட் பீம்லேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு போஸ்ட் வச்சுட்டு அதிலேருந்து கம்பி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 6 இன்ச்சு இன்டர்லாக் பிரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த போஸ்ட் வர இடத்துல டபுள் சைடு பலவையை அடிச்சுட்டு உள்ள காங்கிரீட் கொட்டி போஸ்ட் போட்டிருக்கோம். இதோட காம்பவுண்ட் வால் ஹைட்னு எடுத்துக்கிட்டிங்களா ஓவராலாக ஒரு 6 ஃபீட் வருது காம்பவுண்ட் வால் ஹைட்டு. இது பார்த்திங்களா இன்னர் சைடு இது உள்பக்கம் ஃபுல்லாகவே ஒரு வெளிப்பக்கம் எல்லாம் பார்த்திங்களா சிமெண்ட் பேஸ்ட் வச்சுருக்கு. பைண்டிங் ஒர்க்கு இன்க்ளூட நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்ற மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்களா இன்டர்லாக் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். இப்போ செங்கலோ இல்லை ஒரு நார்மல் ஹாலோ பிரிக்ஸோ ஒரு ஆஸ் பிரிக்கு இந்த மாதிரி எது வச்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப அதிகமாக எடுக்கும். இப்போது நீங்கள் இன்டர்லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஒர்க் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எக்கனாமிக்காக இருக்கும். அமௌண்ட் வைஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குயிக் டைமில் நம்ம ஒர்க்கு முடித்து கொடுத்துடலாம். கொஞ்சம் டைம் டிலே ஆகாது. உங்களுக்கு ஒர்க்கு பார்த்தாவே தெரியும். ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா நீட்டாகவே உள்பக்கம் வெளிப்பக்கம் பேஸ்ட்லாம் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அவுட்டர் இன்னர் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்டை ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிக்கு நல்லாயிருக்கும்.